பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கலாத்தியர் அதிகாரம் 6லிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து டேஷ். பதில்: எச்சரிக்கையாயிரு. கேள்வி: ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து எதை நிறைவேற்ற வேண்டும்? பதில்: கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை. கேள்வி: ஒருவன் தான் ஒன்றுமில்லாதவனாயிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் யார்? பதில்: தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன். கேள்வி: அவனவன் தன் எதை சோதித்து பார்க்க கடவன்? பதில்: சுயக்கிரியை. கேள்வி: அவனவன் தன் எதை சுமக்க வேண்டும்? பதில்: பாரத்தை. கேள்வி: உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியவன் யார்? பதில்: திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். கேள்வி: தம்மை பரியாசம் பண்ண ஓட்டாதவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: டேஷ் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பதில்: மனுஷன். கேள்வி: மாம்சத்தினால் அழிவை அறுப்பவன் யார்? பதில்: மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன். கேள்வி: ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பவன் யார்? பதில்: ஆவிக்கென்று விதைக்கிறவன். கேள்வி: எதை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும்? பதில்: நன்மை செய்கிறதில். கேள்வி: நாம் தளர்ந்து போகாதிருந்தால் எப்பொழுது அறுப்போம்? பதில்: ஏற்ற காலத்தில். கேள்வி: விசேஷமாக எவர்களுக்கு நன்மை செய்ய கடவோம்? பதில்: விசுவாச குடும்பத்தார்களுக்கு. கேள்வி: விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறவர்கள் யார்? பதில்: மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்படுகிறவர்கள். கேள்வி: பவுல் எதை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேனாக என்று கூறினார்? பதில்: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. கேள்வி: கிறிஸ்து இயேசுவுக்குள் காரியம். பதில்: புது சிருஷ்டியே. கேள்வி: கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்களுக்கு எவைகள் உண்டாயிருப்பதாக என்று பவுல் கூறினார்? பதில்: சமாதானமும் இரக்கமும். கேள்வி: பவுல் எதை தன் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறதாக கூறினார்? பதில்: கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை. கேள்வி: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் கூட எப்படி இருப்பதாக? பதில்: ஆவியுடனே. கேள்வி: கலாத்தியர் புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது? பதில்: எபேசு, மக்கெதோனியா.
காட் bless you.